மனைவி சுனந்தாவின் மரணத்தால் நெஞ்சுவலி காரணமாக சிகிச்சை பெற்ற மத்திய அமைச்சர் சசி தரூர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சுனந்தாவின் பிரேத பரிசோதனைக்கு பிறகே அவரது மரணம் குறித்த உண்மை தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மனிதவளத்துறை இணையமைச்சர் சசி தரூர் 3 ஆண்டுக்கு முன் 52 வயது தொழிலதிபர் சுனந்தாவை மணந்தார். இருவருக்குமே இது 3வது திருமணம். இந்நிலையில் பாகிஸ்தானின் 45 வயது பெண் நிருபர் மெஹர் தரர் என்பவருக்கும் சசி தரூருக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக சுனந்தா சந்தேகித்தார் என்றும் இதனால் மூவருக்கு மத்தியில் பிரச்சினை ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. கடந்த 2 நாட்களாக டெல்லியில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சசி தரூரும் சுனந்தாவும் தனித்தனி அறைகளில் தங்கியிருந்தனர். இந்நிலையில் வெள்ளியன்று மாலை அவர் ஹோட்டல் அறையில் பிணமாக கிடந்தார். வெள்ளியன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் முடிந்து மாலையில் ஹோட்டல் அறைக்கு சசி தரூர் திரும்பிய போதுதான் இது தெரிய வந்தது. சுனந்தாவின் மரணத்தால் சோகத்தில் இருந்த சசி தரூருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து சனிக்கிழமை காலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின்னர் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சுனந்தாவுக்கு சிறு குடலில் புற்றுநோய்க்கான தொற்று இருப்பதாகவும் இதற்காக அவர் சிகிச்சை எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கான மாத்திரைகள் உட்கொண்ட போது அதிக வீரிய மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதே சாவுக்கு காரணம் என்றும் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இருப்பினும் சுனந்தாவின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுவதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சுனந்தா தங்கியிருந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சுனந்தாவின் பிரேத பரிசோதனை எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இவை அனைத்தும் வீடியோவிலும் பதிவு செய்யப்பட்டன. Professor and Head Department Forensic Medicine Chairman, Dr. Adarsh Kumar, Additional Professor Forensic Medicine Member, Dr. Shashank Punya, Senior Resident Forensic Medicine as the member. We expect the post-mortem to be completed by 2 p.m. today, 18th January, and the report will be submitted to the Sub-Divisional responsible for the inquest. சுனந்தாவின் மரணம் குறித்து சர்ச்சைக்குரிய பாகிஸ்தான் பெண் நிருபர் மெஹர் தரர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். சுனந்தாவின் மரணம் குறித்து ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சர்கள் சசி தரூருக்கு ஆறுதல் தெரிவித்தனர்.